வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு காப்பி பேஸ்ட். இன்னைக்கு நம்ம மறையூர்ல இருக்க லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் மற்றும் இரைச்சில்பாறை வாட்டர் ஃபால்ஸ் இந்த ரெண்டு வாட்டர் ஃபால்ஸ் தாங்க சுற்றி பார்க்க போகிறோம். இந்த வாட்டர் ஃபால்ஸ் எங்கே இருக்குது, நம்ம எப்படி இந்த வாட்டர் ஃபால்ஸை ரீச் பண்ணுறது, என்ட்ரி டிக்கெட் எவ்வளோ, அண்ட் இந்த ரெண்டு வாட்டர் ஃபால்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற எல்லா விஷயத்தை பற்றியும் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் மற்றும் இரைச்சில்பாறை வாட்டர் ஃபால்ஸ் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைப்பா என்னால் அங்கெல்லாம் போக முடியல அப்படின்னா கவலையே படாதீங்க. இந்த வீடியோ மூலமாக இந்த ரெண்டு வாட்டர் ஃபால்ஸ்க்கும் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். அண்ட் வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். உடுமலைப்பேட்டையிலேருந்து மூணார் போகிற வழியில் தாங்க மறையூர் அமைஞ்சிருக்கு. மறையூர்லேருந்து மூணார் போகிற வழியில் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிறது தான் இப்போ நம்ம இருக்கிறது லக்கம் வாட்டர் ஃபால்ஸ். நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறோம் அப்படின்னா மறையூர் இல்லை மூணாரில் இறங்கி தனியாக வண்டி பிடிச்சி தாங்க இங்கே வரணும். இல்லைனா ரோட்டில் போகும்போதே இந்த ஃபால்ஸோட வியூ தெரியும், அதை நம்ம பார்த்துட்டு போகலாம். இதே ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் வரனா எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம உள்ளே நல்லா குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்க. இதோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா 50 ரூபாய். இங்கே கேஷ் அலௌட் இல்லை, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான். நெட்வொர்க் இல்லைன்னு கவலைப்படாதீங்க, இங்கே ஃப்ரீ ஒய்ஃபையும் அவைலபிள் இருக்குது. 50 ரூபா கொடுத்து என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு ஒரு 100 மீட்டர் நடந்து போனால் நம்ம ஃபால்ஸ் கிட்ட வந்துடலாங்க. ஃபால்ஸ் கிட்ட நடந்து போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃப்ளவர்ஸ் கார்டனும் இருக்குது. இங்கே நிறைய வெரைட்டிஸில் நிறைய ஃப்ளவர்ஸும் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வந்தால் இங்கே லக்கம் வாட்டர் ஃபால்ஸோட டீசர் வாட்டர் ஃபால்ஸை பார்க்குற மாதிரி இங்கே ஒரு குட்டியாக வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. இதில் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் லக்கம் வாட்டர் ஃபால்ஸோட தண்ணி என்ன கிளைமேட்டில் இருக்குன்னு. நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ செம்ம சில்லுன்னு இருந்துச்சுங்க. இந்த சின்ன வாட்டர் ஃபால்ஸ்லேயும் சில பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. சரி, அவங்க நம்ம தொந்தரவு பண்ண வேணாம் அப்படின்ட்டு நம்ம மெயின் வாட்டர் ஃபால்ஸை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கேருந்து நீர்வீழ்ச்சியோட அழகை பார்க்குறது சூப்பராக இருக்குங்க. வாங்க இன்னும் நம்ம கிட்டவே பார்த்து ரசிப்போம். இந்த சின்ன சின்ன பாறைகளில் மோதி தண்ணி வழிஞ்சு போகிறதும் அதோட சத்தமும் அடடா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குங்க. தண்ணி வழிஞ்சு போகிற இந்த சின்ன பாறைகளில் ஏறி தாங்க நம்ம லக்கம் வாட்டர் ஃபால்ஸோட முழு அழகையும் பார்த்து ரசிக்க முடியும். இப்போ தண்ணி கம்மியாக தான் வந்துட்டு இருக்கு. ஸோ சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக இதில் ஏறி நடந்து போய் அங்கே வாட்டர் ஃபால்ஸோட முழு அழகையும் பார்த்து ரசிக்கலாங்க. கடல் மட்டத்திலேருந்து 7300 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்க லக்கம் வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி 50 அடி உயரத்துலேருந்து கொட்டிகிட்டு இருக்கு. இங்கேருந்து வழிஞ்சு போகிற தண்ணி கிட்டத்தட்ட ஒரு 13 கிலோமீட்டர் பயணித்து பாம்பன் நதியில் போய் சேருதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக வந்தால் நல்லா குளிச்சு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு செம்மையான ஸ்பாட் தாங்க இந்த லக்கம் நீர்வீழ்ச்சி. நடுவில் கயிறு கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கயிற்றுக்கு அந்த பக்கம் போய் குளிக்க அலௌடு இல்லை. ஸோ கயிற்றுக்கு இந்த பக்கம் நம்ம நல்லா ஜாலியாக குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். இதோட டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 8 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. இந்த வியூவை பாருங்களேன். இந்த நீர்வீழ்ச்சியிலேருந்து வழிஞ்சு வர தண்ணியும் அதோட சத்தமும் கண்களுக்கும் காதுக்கும் விருந்து தாங்க. மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக வரும். ஸோ அங்கே சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இதில் குளிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு டிசைட் பண்ணிக்கோங்க. லக்கம் நீர்வீழ்ச்சியில் நல்லா குளிச்சுட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறதுக்கு தனியாக ட்ரெஸ்ஸிங் ரூமும் இருக்குது, அண்ட் பக்கத்துலேயே ரெஸ்ட் ரூமும் இருக்குங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் கிளீனாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பராகவே இருக்குது. இங்கே டிக்கெட் கவுண்டர் பக்கத்துலேயே ஹோட்டலும் இருக்குங்க. இங்கே வேணும்னாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இங்கே வேண்டாம்ப்பா அப்படின்னா வெளியில் நிறைய கடைகள் இருக்குங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே எப்போனா தண்ணி வரும்? ஏப்ரல் மேல நல்ல சீசன் டைம்ங்க. அந்த டைமில் தண்ணி கரெக்டாக எல்லாம் குளிக்கிற மாதிரி வரும். மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா தண்ணி அந்த மழை டைமில் வெள்ளம் ஜாஸ்தியாக வந்தால் குளிக்க விட மாட்டாங்க. இது 50 ரூபா தான் டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. இருந்தாலுமே இதுக்கு டைமிங் கிடையாது. காலையில் 8 மணிக்கு போனால் சாயங்காலம் 5 மணி வரை கூட வந்துக்கிறோம். சரி சரி. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த டைமிங் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக கடை வச்சுருக்கீங்க? இங்கே ஒரு 3 வருஷமாக தான் இருக்குது. சரி சரிண்ணா. என்னென்ன கடையில் வச்சுருக்கீங்க? இங்கே எங்கள் பிரெட் ஆம்லேட்டு, மேகி இருக்குது, காரமுட்டை இருக்குது, கேரளா ஐட்டம் கஞ்சி இருக்குது, கஞ்சி பயிறு ஃபிஷ் ஃப்ரை அந்த ஐட்டம் இருக்குது. வேறு சீசனுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கணும். உங்கள் கடை டைமிங் எப்போ வச்சுருப்பீங்க? காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரை. சரி சரி, ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. நாங்கள் பிரெட் ஆம்லேட்டு, நூடுல்ஸு, ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்து இரைச்சில்பாறை வாட்டர் ஃபால்ஸை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிற இரைச்சில்பாறை வாட்டர் ஃபால்ஸ் மறையூர்லேருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் காந்தலூர் போகிற வழியில் தாங்க அமைஞ்சிருக்கு. இரைச்சில்பாறை வாட்டர் ஃபால்ஸை பற்றி நிறைய ஷார்ட்ஸு நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பட் மெயின் ரோட்லேருந்து இரைச்சில்பாறை வாட்டர் ஃபால்ஸ் போகிற ரூட்டை பற்றி நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்க இந்த அப் அண்ட் டவுன் ரோட்டில் கடந்து ஒரு 1 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா நம்ம இரைச்சில்பாறை வாட்டர் ஃபால்ஸ் ரீச் ஆகிடலாங்க. நாங்கள் ஸ்கூட்டியில் தான் வந்திருந்தோம். லக்கேஜ் வேறு அதிகமாக இருந்துச்சு. ஸ்கூட்டியை ரோட்லேயே பார்க் பண்ணிவிட்டு ஒரு 100 ரூபா கொடுத்து ஆட்டோவில் நாங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் ஒரு விஷயங்க, பைக்கில் வரதை விட ஆட்டோ ஜீப்பில் இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா அந்த அப் அண்ட் டவுன் ரோட்டில் போகும்போது செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. ஒரு 5 நிமிஷம் பயணத்துக்கு வரமா இரைச்சில்பாறை வாட்டர் ஃபால்ஸ் ரீச் ஆகிட்டோம்.
இந்த வியூவை பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. நிறைய ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது நம்மளும் இரைச்சல் பாறை வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி நிறைவேறிடுச்சு. இங்கே தண்ணி அதிகமாக இருந்தாலும் சரி, கம்மியாக இருந்தாலும் சரி, ரோட்டில் நின்னோம் அப்படின்னா 300 அடி உயரத்துலேருந்து அங்கேருந்து வழியிற தண்ணி நம்ம மேலே மழை சாரல் மாதிரி படும்போது அதோட ஃபீலே வேறு லெவலுங்க. இப்போ நாம் இருக்கிற இந்த இடத்துல 2 பக்கமும் 2 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. ஒரு பக்கம் ஆர்ப்பரிச்சு கொட்டுற நீர்வீழ்ச்சி, இன்னொரு பக்கம் இரைச்சல் பாறை நீர்வீழ்ச்சி. இப்போ நம்ம பார்க்குற அந்த பெரிய அந்த வாட்டர் ஃபால்ஸில் நம்ம குளிக்க அலோடு கிடையாதுங்க. ஸோ நம்ம இரைச்சல் பாறை நீர்வீழ்ச்சி இங்கே பாறை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாறையில் இறங்கி நம்ம நல்லா குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஒரு அட்வென்ச்சரான ரூட்டு, ஒரு சூப்பரான வியூ, ஒரு செம்மையான வாட்டர் ஃபால்ஸு இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் மறக்காமல் இந்த இரைச்சல் பாறை வாட்டர் ஃபால்ஸை வந்து பாருங்கள். இதுக்கு என்ட்ரி டிக்கெட்லாம் கிடையாதுங்க, ஃப்ரீ தான். செம்ம ஒர்த்தான பிளேஸு. நாங்கள் இங்கே ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த வியூவெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆட்டோவிலேயே திரும்பி நாங்கள் கிளம்பி மெயின் ரோட்டுக்கு வந்து எங்கள் பைக் எடுத்துகிட்டு எங்களோட ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. இதோட நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு பிளேஸை பார்க்கணும்னு ஆசைப்படுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இது மாதிரி இன்னொரு சூப்பரான வேற லெவல் வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஓகே, see you, bye bye மக்களே.